ஹாய் எவ்ரிவன். அயோத்தியா டெம்பிள பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஓபன் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாளாகட்டும், சோ எல்லாருமே உலகத்துல எங்கெங்கயோ இந்த ஒரு போராட்டமாகட்டும், சோ எல்லாமே பயங்கரமா நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில அந்த ஒரு அயோத்தியா டெம்பிள சோ இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ பூட்டு போட்டு மூடி இருக்காங்க. அது எதனால? அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு அயோத்தியா டெம்பிள் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மசூதி இருக்குச்சுன்னு சொல்லிட்டு நேற்று அந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீடைலா பாத்துருந்தோம் இல்லையா? சோ அந்த ஒரு மசூதியை கட்டி, அதாவது அது ஒரு மசூதிக்கு இடம் இல்லாம இங்க ஒரு அயோத்தியா டெம்பிள் மட்டும் தான் இருக்கணும், சோ அதுக்காக கட்டப்படுச்சு. இந்த ஒரு மசூதிக்கு பதிலா இன்னொரு இடம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், ஹை கோர்ட் ஆகட்டும், சோ ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. சோ நேத்து அதை பத்தி ஒரு கன்ஃபர்மேஷனான நியூஸ் எதுவுமே தெரியாம இருந்துச்சு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மசூதியை கட்டுறதுக்கு ஹைகோர்ட் ஆகட்டும், சோ ஒரு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அது எப்படி எல்லாம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல ஃபுல் இன் டீடைலா பார்க்க ஆரம்பிச்சலாம். நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்கொயர். இந்த ஒரு அயோத்தியா டெம்பிள இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சலாம். சோ நேத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்த ஒரு கோயில் ஓபன் பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஒரு நியூஸ், இந்த ஒரு கோயில் ஓபன் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் ஆகட்டும், சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த ஒரு உலகத்துல இருக்கிற மேக்சிமம் வெளிநாடு ஆகட்டும், சோ எல்லாத்துக்குமே இந்த ஒரு நியூஸ் தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இவ்வளவு பிரம்மாண்டமாக ஓபன் பண்ணிச்சு அப்படிங்கிறப்ப இந்த ஒரு கோயிலுக்கு சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடைகள் என்னென்ன தாண்டி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். பாதி பேர் முழு மனசுடன், பாதி பேர் பாத்தீங்கன்னா வராமே இருக்காங்க, பாதி பேர் அந்த ஒரு அயோத்தியா, அந்த ஒரு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பிளேஸ் பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் அந்த ஒரு மக்கள் ஆகட்டும், சோ முஸ்லீம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அண்ட் இந்த ஒரு காரணத்துக்காக முஸ்லீம் டெம்பிளை இடிச்சுட்டு இந்த ஒரு அயோத்தியா டெம்பிள் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முஸ்லீம் பீப்புள்ஸ் ஆகட்டும், சோ எல்லாம் வெளியே போய் ஊருக்கு போறதாகட்டும் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நேற்று போட்ட வீடியோ இதை பத்தி ஃபுல் அண்ட் டீடைலா நம்ம பேசியிருந்தோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோயிலை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது எதனால? நேற்று கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட போலீஸ் ஆபீசர் அண்ட் பாத்தீங்கன்னா எத்தனையோ கணக்கான ட்ரோன்கள் அண்ட் சிசிடிவி கேமரா, யாரையோ ஒருத்தர் சந்தேகப்படுற மாதிரி டக்குன்னு கண்ணில் பட்டுச்சுன்னா டக்குன்னு பிடிச்சி சோ போலீஸ் ஆபீசர் ஆகட்டும், சோ எல்லாருமே விசாரிக்க வேண்டியது நேற்று அது மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கர இதா போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு எந்த ஒரு கலவரம் ஆகட்டும், சோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இல்லையா? சோ அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோயில சோ முற்றிலும் மூடி இருக்காங்க. ஏன் அப்படின்னா சோ இந்த ஒரு அயோத்தியா டெம்பிள நேற்று ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு எல்லா பக்கமே. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல ஓபன் பண்ணி முடிச்சுட்டாங்க. சோ பொதுமக்கள் பார்வைக்காக பாத்தீங்கன்னா விட்டுட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப சோ எல்லாத்துக்கும் தெரியுங்கிறப்ப இந்த ஒரு கோயில ஒரு டைம் ஆச்சு போய் பார்க்கணும். அப்படி என்ன இந்த ஒரு கோயில் இருக்கு, இத்தனாயிரம் கோடி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க, இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருக்கே, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும் ஒருத்தருக்காச்சும் தோணும் இல்லையா? சோ அது போல எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமான கூட்ட நெரிசல் ஆகட்டும், சோ எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா குளிஞ்சிட்டாங்க. சோ இப்படி இருக்கிறப்ப அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் ஆகட்டும், ட்ரோன் ஆகட்டும், சோ எதுக்குமே வேலைக்கு ஆகல. அண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப போலீஸ் ஆபீசரால கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த ஒரு இடத்துல. அத்தனை ஆயிரம் கிரௌடு. இப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலை இழுத்து மூடி இருக்காங்க. இது ஓபன் பண்ணி வச்சாங்கன்னா சோ இத்தனை பேர் வருவீங்க, இத்தனை ப்ராப்ளம் ஆகும், சோ மத கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாமே நடக்கும். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டே வரமாட்டீங்க இல்லையா? சோ அதுக்காக பாத்தீங்கன்னா சோ இன்னைக்கு முற்றிலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ மெயின் காரணம் இது மட்டும்தான். சோ இந்த ஒரு கோயிலை பாத்தீங்கன்னா இப்போதைக்கும் திறக்க வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, ஓகே. சோ நிறைய முஸ்லீம் பீப்புள்ஸ்க்கு இந்த ஒரு அயோத்தியா டெம்பிள் ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நிறைய பக்கம் தடைகள் பண்ணிட்டு இருந்தாலுமே அதே மீறி இந்த ஒரு அயோத்தியா டெம்பிள் ஓபன் பண்ணாங்க இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் மசூதி இருக்குச்சு, சோ அதை இடிச்சுட்டு இதை கட்டியிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் அளவுக்கு இந்த ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா பயங்கர வயலா போனுச்சு. சோ அதுக்காக ஹைகோர்ட் என்ன சொல்லி இருக்குச்சு அப்படின்னா, மசூதி, அதாவது இது ஒரு மசூதி இடிச்சிட்டு இந்த ஒரு அயோத்தியா டெம்பிள் கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ கட்டியும் முடிச்சிட்டாங்க, ஓபனும் பண்ணிட்டாங்க. அண்ட் முஸ்லீம் பீப்புள்ஸ் இவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த ஒரு இடத்துல இருந்து, அதாவது இந்த ஒரு ராஜஸ்தான் அயோத்தியா இந்த ஒரு ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தள்ளி மிகப்பெரிய ஒரு இடத்த ஒதுக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கரா ஒரு பெரிய ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு இடத்துல நீங்க மசூதியை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஜஸ்ட் ஒரு பர்மிஷன் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா சோ இதுக்கான மிகப்பெரிய ஒரு ஃபண்ட் ஆகும் இல்லையா? எத்தனையோ கணக்கான கோடி செலவு பண்ணி கட்டணும். அண்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஒரு சுத்தி பராமரிக்க ஏகப்பட்ட செலவாகட்டும், சோ எல்லாமே வேணும் இல்லையா? அண்ட் அதே போலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஒரு குரூப்பை பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு குரூப் நேம் என்ன அப்படின்னா இண்டோர் இஸ்லாமிக் கல்ச்சர் ஃபவுண்டேஷன்.
இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மசூதி கட்டுறதுக்கு ஹைகோர்ட் நியூவா ஒரு குரூப்பை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ஒரு முஸ்லீம் கோயில் கட்டுறாங்க இல்லையா மசூதி, இந்த ஒரு மசூதியை கட்டுறதுக்கு இந்த ஒரு இடத்துல நல்லா பர்ஃபெக்டா இருக்குமா, அண்ட் இதுக்காக இங்க கட்டின ஏதோ ப்ராப்ளம் வருமா, அண்ட் இது மாதிரி சில குறைகள் ஆகட்டும், ஸோ எல்லாத்தையுமே அனலைசிஸ் பண்றதுக்காக மிகப்பெரிய ஒரு கேங் ஆகட்டும், ஸோ ஒரு குரூப் ஆகட்டும் ஃபார்மேஷன் பண்ணி விடுறதுதான் இவங்களுக்கு இதுதான் வேலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல நம்ம ஹைகோர்ட் பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு டீமையும் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அண்ட் அந்த ஒரு 5 ஏக்கரா அந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு ஏக்கரா இடத்துல தான் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு மசூதி கட்ட போறாங்க. அண்ட் மசூதி மட்டும் கட்டுறது இல்லாம இன்னும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், லைப்ரரி அப்படி சொல்லிட்டு நல்ல ஏகப்பட்ட வசதி, கிட்டத்தட்ட 1000 கணக்கான வருஷம் ஆனாலுமே அந்த ஒரு இது நல்லா பேசப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கட்ட போறதா பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு மசூதி கட்டுறாங்க இல்லையா, இந்த ஒரு மசூதிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இஸ்லாமிய மக்கள் மிகப்பெரிய ஆளுங்களா சேர்ந்து இந்த ஒரு முஸ்லீம் இந்த ஒரு கோயிலுக்காக இந்த ஒரு பேரை வச்சிருக்காங்க. அதாவது மஸ்ஜித் முகமது பின் அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முஸ்லீம், அதாவது இந்த ஒரு மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துக்கு இந்த ஒரு வரக்கூடிய ஒரு கோயிலுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வச்சிருக்காங்க. சோ என்னதான் இவங்க இந்த ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய 4 ஏக்கரா இடத்துலயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு மசூதி கட்டினாலுமே கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அதனால அந்த ஒரு அயோத்தியா, அந்த ஒரு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன நாட்டிலேயே முஸ்லீம் பீப்புள்ஸ் அதிகம். அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே நெகட்டிவா தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சோ ஒருத்தர் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறப்ப 25 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு 50 கிலோமீட்டர் அப்படிங்கிறப்ப யோசிக்க வேண்டிய ஒண்ணா இருக்கும். ஏன்னா நம்ம லீவ் டேஸ்ல மட்டும் தான் போக முடியும். சோ இது பக்கத்துல இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இது இப்படி இருக்கிறப்ப சோ ரொம்ப பாதிப்பு நம்ம அயோத்தியா பீப்புள்ஸ்க்கு அப்படின்னு சொல்லணும். சரி, எனிவே ஒன் டைப் ஆஃப் பீப்புள் அப்படி இருக்காங்க. சோ இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனிவே பாத்தீங்கன்னா இது என்னத்தான் மசூதியை இடிச்சிட்டு சோ இந்த ஒரு கோயில் கட்டினாலுமே அதுக்காக தனியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒதுக்கியிருக்காங்க. சோ இங்க மசூதியை நாங்க மிக பெருசா கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படியுமே ஒரு நிறைய கமெண்ட் ஆகட்டும் சோ எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. சோ இப்ப வரையுமே அந்த ஒரு 4 ஏக்கரா நிலத்துல போய் பாக்குறதாகட்டும் சோ இது மாதிரியான ப்ராசஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கோ தவிர இன்றோலுமே ஒரு கல் எடுத்து அளவு வச்சு இந்த ஒரு மசூதி கட்டுறதுக்கு தொடங்கல, ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா சோ அவ்வளவு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படிங்கிறப்ப சோ என்னதான் அந்த ஒரு இடத்த ஒதுக்கினாலுமே அதுக்கான என்ஓசி லெட்டர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த ஒரு அப்பாயின்மெண்டோட லெட்டர் ஆகட்டும் சோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மசூதியை கட்டுறதுக்கே பாத்தீங்கன்னா தொடங்குவாங்க. அண்ட் கிட்டத்தட்ட இங்க ஒரு மசூதி கட்டுறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 செஞ்சுரி சோ அதுல இருந்து வரக்கூடிய தொடர்ந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு ப்ராப்ளம் இதோட முடியாதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா இன்னும் 2 கண்ட்ரி ஆகட்டும் சோ அந்த ஒரு கண்ட்ரிலயும் இது மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஒரு நியூஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சரி, எனிவே வெயிட் பண்ணுவோம். சோ இந்த ஒரு மசூதி அண்ட் லைப்ரரி அண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த ஒரு இதெல்லாம் கட்டுறதுக்கு அதிக கோடி செலவாகும் இல்லையா. என்னதான் ஹைகோர்ட்ல இருந்து கவர்மெண்ட் நிதி ஒதுக்கினாலுமே அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன, அதாவது இந்த ஒரு டீம் சொன்ன இல்லையா ஃபெஷன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அத்தாரிட்டி ஆகட்டும் இவங்கள சேர்ந்து என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா பொதுமக்கள் பார்வைக்காக ஒரு கட்டத்தை, அதாவது ஒரு வாரம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்க போதாமா. அந்த ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எம்மதமும், அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாரு வேணா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு முஸ்லீம் கோயில் கட்டுறதுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு தொகையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த பக்கத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி சோ அமௌண்ட் ஆகட்டும் சோ கொடுத்து உதவலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சரி, ஓகேங்க. சோ இந்த ஒரு மசூதிய கிட்டத்தட்ட 4 வாசல வச்சு ஒரு 5000 பேர், 5000க்கு மேற்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழுகிற மாதிரி மிக பெருசா ஒண்ணு கட்ட போறாங்க நம்ம. அண்ட் இது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் சோ 300 பேத்துக்கு மேல நல்ல பெட் ஆகட்டும் சோ எல்லா பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ண போறாங்க. 1000கணக்கான வருடங்கள் போனாலுமே இதை பத்தி பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸை பத்தி பயங்கரமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெருசா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முஸ்லீம் மக்கள்ஸ் எல்லாம் சேர்ந்து பயங்கரமான ஒரு மோட்டிவ்ல இருக்காங்க. சரி, எனிவே இந்த ஒரு இதெல்லாம் கட்டுறதுக்கு மே 2024 இந்த ஒரு மாசத்துக்குள்ள டேட் சொல்ல மே 2024ல தொடங்கிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ கிட்டத்தட்ட இந்த ஒரு கோயில கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது மசூதி ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளம் ஓரளவுக்கு சால்வ் ஆயிடும் அப்படிதான் சொல்லணும். அண்ட் எனிவே இப்பயும் பாத்தீங்கன்னா சில கண்ட்ரில நம்ம நாட்டுக்குள்ள, அதாவது நம்ம மும்பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கலவரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்படுத்திட்டே இருக்காங்க. வீடியோஸ் நம்ம நிறைய பார்க்க முடியுது இன்டர்நெட்ல. எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு கலவரம் ஓரளவுக்கு முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க.
சரி, ஓகே ஸ்குவாட், என்ன பண்ண போறாங்க அண்ட் இந்த ஒரு கட்டமைப்பை தொடங்குறதுக்காகட்டும் அண்ட் இவங்க நிதி ஒதுக்குறதாகட்டும், ஸோ என்னென்ன ப்ராப்ளம் இதுக்கு மேல வருமா இல்ல கலவரம் அதிகமாயிட்டே போகுமா என்ன அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நேத்து போட்ட வீடியோ பார்க்காதீங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதை பத்தி ஃபுல் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று பத்தி பேசியிருந்தோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் பை, லவ் யூ.